வணக்கம். இது வந்து சண்டே மினி விலாக். அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஏதோ டேபிள் லேம்ப் வந்து மினியேச்சர் பண்ண சொல்லி ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க போல இருக்குது காலேஜில். அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ப்ரீவியஸ் டே வந்து பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க தான் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் காட்டிகிட்டு இருந்தேன். இங்கே காஃபி போட்டுட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அரிசியும் பருப்பும் வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன். நான் ஜென்ரலாக மேக்ஸிமம் வீட்டில் வந்து புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து புழுங்கல் அரிசி போட்டு தான் சாம்பார் சாதம் வந்து செஞ்சுருந்தேன். காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அரிசியில் வந்து மஞ்சப்பொடி, எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இந்த குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஆனால் குக்கரில் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி பொங்கிடுச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து அந்த சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடுவேன். அந்த மசாலா வறுத்துட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த வெந்த சாதத்தோடு வந்து கொட்டிட்டு சாம்பார் பொடியும் புளிக்கரைசலும் சேர்த்து ஃபைனலாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டான்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்து போடுவேன். இந்த சாதத்தோடு அந்த வறுத்த வேர்க்கடலை வரும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் தான் சைட் டிஷ் வச்சுட்டேன்.